எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலில் இணைந்துள்ள எல்லா மக்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு தங்கக்கோட்டை என்னுடைய முதல் பாக வீடியோவை நான் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். நுழைவு வாயிலிருந்து இந்த இடத்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் போட்டிருக்கேன். மறக்காமல் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இவ்வளவு பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு அரண்மனையை கட்டி இருக்கிற ஒரு இடத்துல ஒரே ஒரு அங்குலம் இடத்த கூட தவறுதலாக பயன்படுத்தாமல் அவ்வளவு கலைநயத்தோட கட்டிடக்கலைக்கும் சரி, வாஸ்துக்கும் சரி, வளத்துக்கும் சரி அவ்வளவு அழகாக செஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னா அதை பார்க்கணுன்னா அவ்வளவு எளிதில்லை. பார்க்குறதுக்கு உங்களுக்கு யாருக்கெல்லாம் பார்க்கணுன்னு இருந்தால் கண்டிப்பாக அங்கே போய் நேரில் பாருங்கள். அதனுடைய அழகே தனி தான். இங்கே நீர் வீழ்ச்சிக்கிட்டு நின்று கொண்டு நான் அந்த காட்சியை பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது. யாரெல்லாம் உங்களால் பார்க்க முடியலமோ என்னுடைய காணொலி மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் போய் கண்டிப்பாக அதை மறக்காமல் பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் இன்னைக்கு 19ஆம் நூற்றாண்டில் அரண்மனையை கட்டியிருக்கிற மன்னர்கள், அரசர்கள் எல்லாம் கட்டியிருக்காங்க. ஆனாலும் 20ஆம் நூற்றாண்டில் இந்த மாதிரி கட்டடக்கலையை பழைய சாற்று இல்லை காட்டி கூட, ஆனால் இந்த அளவுக்கு கட்டியிருக்கிறாங்கன்றது ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். அந்த காலத்து வீடுங்கள்லாம் ஒரு வீதி இருக்குன்னா கண்டிப்பாக வீட்டு முன்னாடி திண்ணன்ற ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க. அதுவும் இந்த கோவிலுக்காகவே கட்டி வச்சுருப்பாங்க. கோயிலுக்கு போகிறவங்களும் சரி, அங்கே வசிக்கிறவங்களும் சரி, யாராவது ஓய்வு எடுக்கணுன்றதுக்காக வீட்டில் ஒரு திண்ணை அமைச்சு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி வீட்டுக்கு முன்னாடி திண்ணன்றதே கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா என் வீட்டு முன்னாடி நீங்கள் உட்காடுறீங்க, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வெட்டி கதை பேசுகிறேங்கன்றதுக்காகவே யாரும் இருக்கிற திண்ணையை கூட தூக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது. பிள்ளையார் மாம்பழத்துக்கு தான் ஃபேமஸ்னா இங்கே யோகாவுக்கு கூட ஃபேமஸாக இருக்கிறார். இவங்க கொண்டு வந்த கலெக்ஷன் எல்லாமே இன்னைக்கு ஒரு பொருளையும் எங்கேயோ இருந்து கொண்டு வந்து அதை காட்சிப்படுத்துகிறாங்கன்னும் போது அது கண்டிப்பாக நாம் பார்க்கணும். வாழ்க்கையில் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக முடியாத விஷயம்.
ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த கிராம்போன், வீணா, பழைய காலத்து ரேடியோ, டைப்ரைட்டிங் மிஷின், டேப் ரெக்கார்டர், இது எல்லாம் எங்கேயோ இருந்து கொண்டு வந்து அதை காட்சிக்காகவே வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே இருக்க செம்பு பாத்திரம் அத்தனையும் ஒரு அறையில் வச்சு அதை பார்க்குறவங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டணும்ன்றதுக்காக கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். பழைய காலத்து புகைப்படங்கள், எம்ஜிஆர், சிவாஜி, காமராஜர், கலைஞர், இவங்க எல்லாம் செஞ்ச ஒரு நல்ல காரியத்தையும் கொண்டு வந்து கலெக்ஷனாக ஃபோட்டோ ஃப்ரேமாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கலெக்ஷன் எல்லாம் ரொம்ப அழகு. இதெல்லாம் நம்ம எங்கேயும் பார்க்கணுன்னா கண்டிப்பாக முடியாத விஷயம். அடுத்ததாக இறைவனுடைய புகைப்படங்கள், ரிஷியோடைய புகைப்படங்கள், அல்லாஹ், இயேசு, எல்லா கடவுளும் ஒன்று தான், எம்மதமும் சம்மதம்ன்ற மாதிரி எல்லாருடைய புகைப்படமும் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஓவியம் வரைகிறவங்களுக்காகவே ஒரு ஃபோட்டோஷாப் மாதிரி கொண்டு வந்து அது எங்கெங்கேயோ இருந்து கொண்டு வந்து அந்த கலெக்ஷனை கொண்டு வந்து ஒன்று சேர்த்து அதை ஒரு ரூமில் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்காங்க பாருங்கள். இது எல்லாம் ஓவியர்களுடைய ஒருத்தருடைய படைப்பு. ஓவியம் என்றது ஒரு மனுஷனுக்கு ஓவியம் வரைதலே ஒரு அரிய வாய்ப்பு. அதில் அவங்களுடைய கற்பனையை ஒரு ஓவியம் மூலமாக கொண்டு வரணும்னா அது மிக சிறப்பு. அது எல்லாருக்கும் வந்துடாது அவ்வளோ சாமான்யமாக. ஆனால் அது அவ்வளோ கலெக்ஷன் பண்ணி கொண்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ நான் படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி மறுபடியும் வீதிக்கு போகலாம் வாங்க. இருங்க இந்த மாதிரி வீடியோவெல்லாம் ரங்கோலி கார்டன் என்ற ஒரு பிளேலிஸ்ட் வச்சு ரங்கோலி கார்டனில் இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி பார்க் வச்சு செஞ்சுருக்காங்க. அதனுடைய வீடியோவை போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள்.
முன்னாடி உங்ககிட்ட கேட்குறதெல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள் தான். என்னுடைய சேனலை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் ஆல் என்ற பெல் பட்டன் அழுத்தி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த நீர்வீழ்ச்சி கிட்ட இருந்து அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்தோம் இல்லையா, இப்போ அந்த இடத்துக்கு போகலாம் வாங்க. அந்த நீர்வீழ்ச்சி கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அடுத்த வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன்.